யார் ஆட்சியில் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு உள்ளது என தேர்தல் பரப்புரையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இடையே நடைபெற்ற காரசார வார்த்தை மோதலை பார்க்கலாம். பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் அதிமுக ஆட்சிகளுக்கும் பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. தருமபுரியில பேருந்துல 3 மாணவிகள் எரிக்கப்பட்டாங்கள. பெண் IAS மீது ஆசிட் வீச்சு பெண்களுக்கு எதிராக அதிமுக செஞ்சிருக்கக்கூடிய படுபாதகங்களை பெரிய லிஸ்டே போடலாம். ஆனா பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கும் அளவுக்கு சட்டங்களை நிறைவேற்றி இருக்கக்கூடிய நம்முடைய ஆட்சிதான் திராவிட மாடல் அரசு. பெண்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியானது பழனிசாமி ஆட்சியில. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த ஆட்சியில் தான் நடக்குது. உண்மைதானே? ஆனா ஸ்டாலின் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி வேண்டும் என்ற திட்டமிட்டு அவருடைய நல்ல ஆட்சி பொறுத்து கொள்ள முடியாம பெண்களுக்கு பாலியல் சீண்டல் அதிகமாக இருப்பதாக குறை சொல்லுகிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் குறை சொல்லல, உங்களுடைய புள்ளி விவரம் குறை சொல்லுது. பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தும் வழக்குகள் 26,651. இதுல போக்சோ வழக்கு 18,000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக உங்களுடைய அரசாங்கத்துடைய புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது. அதே போல அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு பாலியல் சீண்டல், யார் அந்த சார்? யார்? அண்ணா திமுக ஆட்சிக்கு உடனே யார் அந்த சார் கண்டுபிடிக்கப்படுவார், சட்டத்தை முன் நிறுத்தப்படுவார், தண்டனை பெற்று தரப்படும்.